வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த காமன் டெட்டோடைய அறிவிப்பு எப்போ வர இருக்குது, டிஆர்பியில் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெட் ஆசிரியர்களுடைய ரிசல்ட்டு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ டெட் ஆசிரியர்களுக்கு 60 மார்க் உண்டான நீதிமன்ற தீர்ப்பு. ஸோ இந்த 60 மார்க்குடைய ஜட்ஜ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் தான் இருக்குது. ஸோ டெட் தேர்வில் மீண்டும் அடுத்த கட்ட இந்த ஆண்டோடைய டெட் தேர்வு எப்போ வரும், ஸோ யூஜி டிஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வர இருக்குது. ஸோ இதை பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்கிறாங்க, இந்த யூஜிடிஆர்பி, எஸ்ஜிடி, மற்றும் பிஆர்டியோடைய நோட்டிஃபிகேஷன்கள் அனைத்துமே ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த 6வது மாதத்துலேருந்து 12வது மாதம் வரைக்கும் 2 டெட்டை நடத்தி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காமன் டெட்டும் அப்போ தான் வரும். ஏன்னா இப்போ தேர்தல் மே மாதம் 4ஆம் தேதி வரை தேர்தல். ஒருவேளை புதிய அரசு ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும், புதிய அப்டேட்டுகள், புதிய மாற்றங்கள் எல்லாமே கொண்டு வரத்துக்கும் நிறையப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் திறம்பட நடக்கும் அப்படின்ட்டு எல்லோர் மத்தியிலுமே குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ பிஜிடிஆர்பியோடைய வேக்கன்சிஸ் உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. ஒருவேளை பிஜிடிஆர்பியோடைய வேக்கன்சிஸ் உயர்த்தப்பட்டால் 1996லேருந்து ஒரு 1500 வேக்கன்சிஸ்கள் உயர்த்தப்படுமாயின் புதிய சிவி லிஸ்ட்டு கண்டிப்பாக வெளியாகும். ஓகேங்களா? ஸோ டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப மீண்டும் வந்து ஒரு சொதப்பலான ஆனுவல் பிளானர் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த நியமன தேர்வை ரத்து செய்கிறதுக்கு உண்டான அரசாணை எப்போ வெளியிடுவாங்க, தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்டிருக்க மாதிரி 149 ஜிஓ ரத்து பண்ணுறோம், இந்த நியமன தேர்வை ரத்து பண்ணுறோம், பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தர வாய்ப்பை கொடுக்குறோம். ஸோ ஸ்டாலின் ஐயா அவர்கள் இறுதியாக ஒரு கையெழுத்து போட இருக்காரு. என்ன கையெழுத்து அப்படின்றது, தேர்தல் வாக்குறுதிகளில் ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் 2021 ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்துமே நிறைவேற்ற ஒரு கடைசியாக ஒரு இறுதி கட்ட கையெழுத்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் போட இருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு இது நன்மை பயக்கக்கூடிய செய்திகளாக வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியில் காலேஜ் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய சிபி வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் ஆசிரியர்களுக்கு உண்டான 60, ஸோ டெட் தேர்வில் 60 மார்க் எடுத்த அனைத்து கம்யூனிட்டிக்குமே மதிப்பெண்களை 60 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் என்ற மதிப்பெண்களை கொடுக்க போகிறாங்க. நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்துவிடும். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் பாஸ் பண்ண அனைத்து பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இ சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில அறிவிப்புகள் வரும். ஸோ கண்டிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இவைகள் அனைத்துமே தினசரி நமக்கு புதிய அப்டேட்டுகளாக வந்துட்டுருக்கு மக்களே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி, பிடிபிஆர்டிஏ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த உங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பக்கவாக வைத்து கொள்ளுங்கள். ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.